தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சாந்தம், சமாதானம், சகோதரத்துவம் நிறைந்த ஏர்வாடி பாதுஷா நாயகம் தர்கா 850ஆம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏர்வாடி தர்கா ஒரு சிறப்பு பார்வை. ஞான தத்துவ ஆன்மீக வித்தகர்களும் இறைநேச செல்வர்களுமான வழிமார்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் நினைவாகத்தான் தர்காக்கள் என்னும் அடக்க ஸ்தலங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தென்னகத்தின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அலைப்புரளும் கடல் அருகே அற்புதமாய் நிறைந்திருக்கிற பிரசித்தி பெற்ற ஏர்வாடி தர்கா இறை தூதர் முகமது அவர்களின் பேரர் உசைன் அவர்களின் 16வது தலைமுறையினர் ஞான பாதையில் உதித்த பாதுஷா நாயகம் என்று போற்றப்படும் அல்குத்புல் அக்தாப் சுல்தான் சையது இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா ரவி அவர்களின் உட்பட பல மகான்கள் மதீனாவிலிருந்து கிபி 1163ஆம் ஆண்டு இந்தியா வந்தார்கள். தங்களின் அன்பு உபதேசங்களினால் மக்களை நேர்வழியில் அழைத்தார்கள். இந்தியாவின் முதல் முஸ்லிம் மன்னர் என்ற பெருமையும் பெறுகிறார்கள். இறைவழியில் உயிர் நீத்த பாதுஷா நாயகம் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் ஏர்வாடி தர்காவில் அன்றாடம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தேறி வருகின்றன. சாந்தம், சமாதானம், சகோதரத்துவம் இதுதான் ஏர்வாடியில் தாரக மந்திரம். இறைவன் படைத்த மனிதனுக்கு பல வகையான நோய் ஏற்படுகிறது. மாந்திரீகத்தால், சூனியத்தால் மனநோயாளிகள் பாதிக்கப்பட்டோர் ஆயிரக்கணக்கான ரூபாய் மருத்துவரிடம் அள்ளி கொடுத்தும் குணமாகாத நிலையிலும், மேலும் திருமண தடை, குழந்தை இல்லாமை, தொழில் முன்னேற்றம் பெற, குடும்ப பிரச்சனை தீர இறுதியாக ஏர்வாடி தர்கா பாதுஷா நாயகம் சன்னிதானத்திற்கு ஜாதிகள், மதங்கள், மொழிகள் இல்லை. அனைத்து சமுதாய மக்கள் பாதுஷா நாயகம் அடங்கியுள்ள தர்கா மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தி அங்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை, மிட்டாய், உணவு போன்றவற்றை வைத்து பிரசாதமாக வழங்கி சிறப்பு பிரார்த்தனை செய்து வருவார்கள். மகானின் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா ஷஹீது ஒலியுல்லா அவர்கள் அருளால் பக்தர்கள் குறை நீங்கி செல்கின்றனர். பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் தாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்திவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் சேதுபதி மன்னர் அவர்கள் இணைந்து ஆரம்பித்து வைத்ததுதான் உருஸ் என்னும் சந்தனக்கூடு திருவிழா. கடந்த 850 ஆண்டுகளாக அனைத்து சமூக மக்களும் இணைந்து மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவினை பாதுஷா நாயகம் தர்காவில் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஏர்வாடியில் அல் குத்புல் அக்தாப் சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்களின் தர்காவின் 850வது சந்தனக்கூடு விழாவிற்கான மௌலீது என்னும் புகழ் மாலை மே 9ஆம் தேதி மாலை தொடங்கியது. மே 18ஆம் தேதி அடிமரம் ஊன்றப்பட்டது. மே 19ஆம் தேதி மாலை கொடி ஊர்வலமும் கொடியேற்றமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்காக தர்கா நிர்வாகத்தினர் தமிழக அரசிடமிருந்து 12 லட்சத்திற்கு உயர்தர சந்தன கட்டைகள் கொள்முதல் செய்து பெரிய அண்டாக்களில் உயர்தர பன்னீர் ஊற்றி ஒரு வார காலம் ஊற வைத்தனர். பாறையிலான கற்களில் சந்தனக்கட்டைகளை அரைத்து மௌலத்து ஓதி தர்கா நிர்வாகத்தினர் துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கு ஏர்வாடி மகான் நல்ல இப்ராஹிம் மஹாலில் இருந்து குதிரைகள் நாட்டியமாடியவாறு செல்ல யானைக்கு முன்பாக சந்தன குடங்களை தர்கா ஹர்தாக்கள் கொண்டு வந்தனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு தேரை அனைத்து சமுதாய மக்களும் இழுத்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் சந்தனக்கூடுவிற்கு மலர் தூவி வரவேற்றனர். தீப்பந்தம், பச்சை பிறை கொடிகள் ஏந்தியவாறு ஊர்வலம் தர்காவை 3 முறை வலம் வந்த பின் அதிகாலை 5 மணிக்கு பாதுஷா நாயகத்தின் அடக்கஸ்தலத்தில் சந்தனம் பூசப்பட்டு வண்ண போர்வை, மல்லிகை சரத்துடன் போர்த்தப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் இவ்விழாவில் அனைத்து சமூகத்தினர் மற்றும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஜூன் 7ஆம் தேதியன்று கொடியிறக்கம் செய்யப்பட்டு நெய்சோறு அன்னதானம் வழங்கப்படும். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபை நிர்வாகிகள், ஹக்தார் நிர்வாக சபை உறுப்பினர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட். மதுரை, நெல்லை பகுதிகளை ஆட்சி செய்யும் பொறுப்பை வணக்கத்துக்குரியவன் நீயே.
இணைகள் இல்லா வானங்கள் படைத்த அதிசயமானவனே, அந்த வானத்துக்குள்ளே பல பல அதிசயம் அமைத்த தூயவனே. கண்ணீரோடு வருபவர்க்கு கருணை தீபமல்லவா, கண்ணீரோடு வருபவர்க்கு கருணை தீபமல்லவா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. கவலையோடு வருபவர்க்கு கை கொடுத்து கரை சேர்க்கும் கருணை தீபமல்லவா, கவலையோடு வருபவர்க்கு கை கொடுத்து கரை சேர்க்கும் கருணை தீபமல்லவா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. கண்ணீரோடு வருபவர்க்கு கருணை தீபமல்லவா, கண்ணீரோடு வருபவர்க்கு கருணை தீபமல்லவா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. வில்லி சூனியம் சைத்தானெல்லாம் பறந்தோடுது பாரடா, வில்லி சூனியம் சைத்தானெல்லாம் பறந்தோடுது பாரடா. நமது ஷஹீதரின் தர்பாரில் தானடா, நமது பாதுஷா தர்பாரில் தானடா. வில்லி சூனியம் சைத்தானெல்லாம் பறந்தோடுது பாரடா, வில்லி சூனியம் சைத்தானெல்லாம் பறந்தோடுது பாரடா. நமது ஷஹீதரின் தர்பாரில் தானடா, நமது பாதுஷா தர்பாரில் தானடா, நமது பாதுஷா தர்பாரில் தானடா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. வீணுக்காகவே உயிரை தியாகம் செய்த சுஹதாக்கள் அல்லவா, வீணுக்காகவே உயிரை தியாகம் செய்த சுஹதாக்கள் அல்லவா. இங்கு உயிரை இழந்து சுவனம் வென்ற சுஹதாக்கள் அல்லவா, இங்கு உயிரை இழந்து சுவனம் வென்ற சுஹதாக்கள் அல்லவா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. நமது இஸ்லாம் மார்க்கம் மண்ணில் இழைக்கப்பட்ட தியாகங்கள் கொஞ்சமா, நமது இஸ்லாம் மார்க்கம் மண்ணில் இழைக்கப்பட்ட தியாகங்கள் கொஞ்சமா, நமது இஸ்லாம் மார்க்கம் மண்ணில் இழைக்கப்பட்ட தியாகங்கள் கொஞ்சமா. இந்த தீன் மண்ணில் இழைக்கப்பட்ட துயரங்கள் கொஞ்சமா, இந்த தீன் மண்ணில் இழைக்கப்பட்ட துயரங்கள் கொஞ்சமா. அவர்கள் பட்ட தியாகங்கள் எதற்காக தெரியுமா, அவர்கள் பட்ட தியாகங்கள் எதற்காக தெரியுமா. இந்த களிமா என்னும் தேனை நாவில் சுவைக்கத்தானமா, இந்த களிமா என்னும் தேனை நாவில் சுவைக்கத்தானமா. பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா, பாதுஷா நாயகத்தின் மகிமையை சொல்லவா. கண்ணீரோடு வருபவர்க்கு